Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கைட் சீரீஸ். இன்னைக்கு அதுலயே ஒரு சப் கேட்டகரியா நம்ம வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறோம்ல, அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கைடு. நீங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரியான சில விஷயங்கள் லைக் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்துட்டு எப்ப பார்த்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கிறதுக்கு, ஆரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட். இது என்னன்னா, இப்ப நான் வைட்டமின் சி ஒரு மாசம் போடுறேன், போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என் ஸ்கின் எப்பயுமே வந்து ரேடியண்டா க்ளோவா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமா? சால்சிலிக் ஆசிட் போட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா சால்சிலிக் ஆசிட்னால ஆக்னேவே வராம இருக்க போதா அப்படின்லாம் வந்துட்டு ஒரு டவுட் வரும். ஓகேவா? ரெகுலரா இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். போட்டு நிறுத்தின அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அப்படின்றது கிடையாது. எதுவுமே நீங்க வந்துட்டு ப்ராப்பரான அதுக்கான மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கதான் அது வந்துட்டு அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஓகே, வண்டிக்கு பெட்ரோல் ஊத்த தான் ஓட்டும் அப்படின்ற மாதிரி. ஓகே, எனக்கே கொஞ்சம் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வியடாவா இருக்கு, கண்டுக்காதீங்க. ஸோ we are going to talk about this in today's Sunday chit chat video. Okay, let's get started. அண்ட் ரொம்ப முக்கியமா, இது ஜென்ரலா இதுதான் ரூல், இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லல. இது வந்து பர்சனலா எனக்கு ஒர்க் ஆகுது, நான் பண்றது, எனக்கு லைக் டெஸ்டட்ல இதெல்லாம் வந்து அப்ரூவ் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கு, நீங்க இதெல்லாம் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ணுவீங்க, இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, நான் மிஸ் பண்ணதா நான் பண்ணாதது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, please feel free to let me and others know about those things in the comment section below. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன்னா, டெய்லி என்னதான் நீங்க பண்ணணும், ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், மாசத்துக்கு ஒரு தடவை அண்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, அந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். ஸோ டெய்லி பண்றதுல வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு உங்களுக்கு லைக் லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டேன். லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா சில விஷயம் இருக்கு. அது வந்து நிறைய பேர் அதை ரிலீஜியஸா பண்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஐ வாண்ட் டு லைக் ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி காமிக்கணும், இதை நீங்க டெய்லி பண்ணுங்க அப்படின்றது. அதுல முதல்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது டெய்லி பண்ணுங்க. 6 மணிக்கு மேலதான் உங்க ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சன்ஸ்கிரீன் இருக்கணும். இட்ஸ் நைஸ். வீட்டுக்குள்ளே இருக்க போறீங்க அப்படின்னாலும் சன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தேவை. இந்த மாதிரி யூவி லைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இந்த போன் லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது லேப்டாப் லைட்ஸ், நார்மல் லைட்ஸ், இதுல இருந்துலாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருந்தா நல்லதுதான். ஸோ 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. அடுத்து மாய்ஸ்சரைசேஷன். இது வந்து ஸ்கின்க்கு, கை காலுக்கு முக்கியமா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்லெக்ட் பண்ற ஒரு விஷயம். சில டைம் சோம்பேறித்தனத்தினால நம்ம வந்துட்டு ஒழுங்கா நம்மளுடைய கை காலை பேம்பர் பண்ணாம விட்டுருவோம். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ரிலீஜியஸா கண்டிப்பா மறக்காம குளிக்கலனாலும் பரவாயில்ல, கை காலில் நீங்க வந்து மாய்ஸ்சரைஸா பாத்துக்கோங்க. பாடி லோஷன், பாடி மாய்ஸ்சரைசர்ஸ், பாடி பாம்ஸ், இந்த மாதிரி எது வேணா நீங்க போட்டு உங்களுடைய கை, கால், ஸ்கின், ஓவரால் உடம்பு ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டா பாத்துக்கோங்க. உங்க முடி பேம்பரிங்ல பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் இல்லைன்னா சீரம், அது வந்து நிறைய ஆயில் பண்றது அதெல்லாம் கிடையாது. டெய்லி நைட்டு கண்டிப்பா உங்களுடைய முடியல ஏதாவது ஒரு நல்ல சீரம் ஆர் ஹேர் ஆயில் கொஞ்சமாவாச்சும் போட்டு நீங்க வந்துட்டு உங்க முடிய பேம்பர் பண்ணி செக்யூர் பண்ணி வைக்க போறீங்க. இது வந்து த்ரூ அவுட் த டே, அடுத்த நாளுக்கா சரி, இல்ல த்ரூ அவுட் யுவர் ஹேர் ஹெல்த், உங்களுக்கு வந்து உங்க முடிய நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும், பிரேக்கேஜ் எல்லாம் கம்மியா ஆகுற மாதிரியும், ஹெல்த்தியாவும் பாத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. கண்டிப்பா டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் யூ புட் ஆன் சம் ஃபார்ம் ஆஃப் லைக் சீரம் இல்லைன்னா ஹேர் ஆயில் உங்க முடியல போட்டு நல்ல ஒரு ப்ராப்பரான ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு படுக்க பாருங்க. அது உங்களுடைய முடிய காப்பாத்த போது லாங் ரன்ல. அப்படியே முடி பத்தி பேசும்போதே ஐ வாண்ட் டு மென்ஷன் ஸ்கேல்ப் ஹெல்த்தும். ஸ்கேல்ப்புக்கும் வந்து ஸ்கேல்ப் மசாஜஸ் டெய்லி பண்றது. அது வந்து சிம்பிளிஃபைடா வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் உங்களுடைய முடிய வந்து தலைய சீவுறது, லைக் ஸ்கேல்ப் நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நைட் டைம் சீவுறது வந்து இட்ஸ் அட்வைசபிள். ஓகேவா? அப்படி இல்லைன்னா தனியா நீங்க வந்து ஸ்கேல்ப் மசாஜஸ்னு தனியா ஏதாவது வச்சு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆச்சும் உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்றது வந்து இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் குட் ஹேர் க்ரோத், ஓவரால் ஸ்கேல்ப் ஹெல்த். இதுக்கு அடுத்தது வந்து லிப் ஸ்க்ரப்பிங். இதுவும் நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணாத ஒரு விஷயம். பட் இதை வந்து நீங்க டெய்லி ஈஸியா பண்றதுக்கு ஒரு டிப் என்ன தெரியுமா? நீங்க வந்து ப்ரஷ் பண்ணும்போது, இதை மார்னிங் ஆர் நைட் ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ் பண்ணிட்டு முடிச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ப்ரஷ் யுவர் லிப்ஸும் வித் த சேம் ப்ரஷ். இதுக்காக நீங்க வந்துட்டு தனியா எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ்னு வாங்க வேணாம், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், ஏகப்பட்ட டூல்ஸ். இன்னும் ஜஸ்ட் உங்க ப்ரஷ் வச்சு நல்லா நீங்க உங்களுடைய லிப்ஸை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு நிறைய லிப் பாம் போட்டுக்கோங்க. இதுவே உங்க லிப்ஸை வந்துட்டு சாப்ட் லிப்ஸா ஆக்காம, ரொம்ப ட்ரையா ஆக்காம, டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து ஈஸியா அழகா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது.
மேக் ஷூர் யூ ஸ்க்ரப் யுவர் லிப்ஸ் டெய்லி. அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் கோயிங் டு வாஷ் யுவர் ஃபேஸ் நோ மேட்டர் வாட். ஓகே, என்ன எவ்வளோ டயர்டா இருந்தாலும் எங்க வெளில போனாலும் எதுனாலும் யூ ஆர் கோயிங் டு வாஷ் யுவர் ஃபேஸ். நீங்க வந்து மேக்கப் போடுற ஒரு ஆளு இல்லைன்னா மார்னிங் டைம்ஸ்ல சன்ஸ்கிரீன்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால இந்த டபுள் கிளென்சிங் வேல்யூ நீங்க தாராளமா பண்ணலாம். லைக் ஆயில் கிளென்சர் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்றது, அதுக்கப்புறம் நார்மல் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஒன்லி ஸ்டிக் வித் ஜஸ்ட் நார்மல் கிளென்சர். பட் மேக் ஷூர் யூ வாஷ் யுவர் ஃபேஸ் அட் நைட் பிஃபோர் யூ கோ டு யுவர் பெட். அடுத்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் பார்ப்போம். உங்களுடைய பாத் வாஷ் ரொட்டீன்ல பாடி ஸ்க்ரப் வந்துட்டு ரெகுலரைஸ் பண்றது யூஸ் பண்றதுல இது 3 டேஸ் ஒன்ஸ் ஹோல் பாடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க பாடி டைப் பொறுத்து ஒருத்தவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து எனக்கு நான் வந்துட்டு என்னுடைய ஒரு வாஷ்லயுமே என்னுடைய அண்டர் ஆர்ம் ஸ்க்ரப் வந்து நான் ரெகுலரா டெய்லி பண்ணிடுவேன். பட் 3 டேஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு ஹோல் பாடிக்கு வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்றது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிசிக்கல் ஸ்க்ரப்னு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்றது. நம்ம நார்மல் பாடி வாஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிக்விட் பாடி வாஷ் இல்ல சோப்னாலுமே ஒரு லூஃபா வச்சு தான் தேய்க்க போறோம் அப்படின்றதுனால அதுவே ஒரு பிசிக்கல் ஸ்க்ரப்பா வேலை செஞ்சிருது. அதுவும் இல்லாம தனியா எக்ஸஸா நம்ம வந்து பண்றதுக்கு தான் இந்த பிசிக்கல் ஸ்க்ரப்னு வாங்கி வச்சு பண்றது. ஏதாவது கிரீம் வடிவுல இருக்கிற ஸ்க்ரப் இல்லைன்னா பவுடர் வடிவுல இருக்கிற ஸ்க்ரப். அது நீங்க 3 டேஸ் ஒன்ஸ் போட்டீங்கனாலே போதுமானது. ரொம்ப உங்களுடைய ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் பண்ணாம பாத்துக்கும் அப்படின்றதுனால 3 டேஸ் ஒன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். பட் 3 டேஸ் ஒன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேஸ் பேக்ஸ் இது வந்து ஷீட் மாஸ்க் ஃபார் ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் கிளே மாஸ்க் இல்லைன்னா ஹைட்ரேட்டிங் மாஸ்க் எனிதிங் இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறது ஃபார் ஆயிலி டு நார்மல் ஸ்கின். அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் பிளாக் ஹெட் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா கூட யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் ஃபேஸ் மாஸ்க் ஒன்ஸ் இன் 3 டேஸ். 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது நல்லது. ஆயில் செக்ரேஷனையும் கம்மி பண்ணும், ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்டையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு ஷீட் மாஸ்க் போட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஐப்ரோ ட்ரிம்மிங் இது வந்து நான் ஆக்சுவலா ஒன்ஸ் இன் 3 டேஸ் அண்ட் வீக்லி ஒன்ஸ் ரெண்டுத்துலயுமே நான் வந்து வைப்பேன். ஏன்னா நான் என்னுடைய ஐப்ரோ ட்ரிம்மிங் ஐப்ரோ க்ரூமிங் எப்படி செய்வேன்னா நான் வீக்லி ஒன்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு ப்ராப்பரான ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ஐப்ரோ க்ரூமிங் முஸ்டாஷ் ரிமூவல் எல்லாமே வந்து பண்ணிடுவேன். ஆனா 3 டேஸ் ஒன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வளர்ற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு 1-2 அப்படியே வெளியில எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ட்ரிம். அதனால நான் இதை வந்து 3 டேஸ் ஒன்ஸ் போடுறேன். பட் இது நீங்க 3 டேஸ் ஒன்ஸ் தான் பண்ணுன்றது கிடையாது. ஒருத்தவங்களுடைய ஹேர் க்ரோத்தோட அந்த ஸ்பீட் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு 2 டேஸ்லயே வந்து விசிபிள் க்ரோத் தெரியும், சில பேருக்கு 10 டேஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. பட் வாட் ஐ டூ இஸ் 3 டேஸ் ஒன்ஸ் ஐப்ரோஸ் மட்டும் லைட்டா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ். இதோட நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது போயிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ்ல வந்துட்டு இது ஃபேஷியல் ஹேர் ரிமூவல், அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோஸை ப்ராப்பரா க்ரூம் பண்றது, அப்புறம் வேற ஏதாவது இந்த அப்பர் லிப் ஏரியா இதெல்லாம் கூட பார்லர்ல போய் பண்றீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லயே வந்து ஹேர் க்ரோத்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கெட் அ ட்வீசர், ஐப்ரோ ட்வீசர் இருக்கும்ல அது வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஐப்ரோ ரேசர் வாங்கி வச்சுட்டு நீங்களே வீட்டில் அந்த எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ்னா பார்லர் போற தேவை கூட உங்களுக்கு ஆக்சுவலா இருக்காது. உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு நல்ல டிப். ஒரு வாட்டி நீங்க பார்லர் போய்க்கோங்க, போயிட்டு ஒரு 2 டேஸ்ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க எங்கெல்லாம் வந்துட்டு முடி எக்ஸ்ட்ராவா க்ரோ ஆகுது அப்படின்றது. அப்படி ஆகிறது வந்து நீங்களே அப்படியே பிளக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வராம நீங்களே பாத்துக்க போறீங்க. அப்படிதான் ஐ ஸ்டார்டட் க்ரூமிங் மை ஐப்ரோஸ் மை செல்ஃப். ஸோ கிட்டத்தட்ட 11-12 இயர்ஸாவே வந்து நானே தான் என்னோட ஐப்ரோஸ் க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு டிப், நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு போடுற ஸ்கின் கேர்லாம் வந்து அழகா வந்து அப்சர்வ் ஆகும். டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுவுமே நீங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் இப்போ வந்து ரிலீஜியஸா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட் ஹோம் ஃபேஷியல்ஸ். ரொம்ப அப்படியே ஃபேஷியல் கிட் வச்சு பண்றதுலாம் கிடையாது. அட் ஹோம் ஃபேஷியல் வந்து ரொம்ப சிம்பிள் எனக்கு. என்னன்னா நான் வந்துட்டு என்னுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா என்னோட முகத்தை ஸ்டீம் பண்ணுவேன். ஒரு ஸ்டீமர் ஒன்று இருக்கு, நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஆர் நம்ம ஓஜி ஸ்டைல்ல குண்டான்ல சுடு தண்ணி வச்சு அதுல முகத்தை வச்சு ஆவி பிடிக்கிறது அது கூட பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்வெட் அண்ட் ஓப்பன் யுவர் போர்ஸ். அந்த ஒரு ப்ராசஸ்க்காக பண்றது. எனக்கு நிறைய ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் திடீர்னு அப்படியே பயங்கரமா அப்படியே வந்துச்சு. அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக காம்பேட் பண்றதுக்காக இந்த அட் ஹோம் ஸ்டீமிங் வேலை அட் ஹோம் ஃபேஷியல் வேலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிட போறீங்க. ஸ்டீம் பண்ணிட்டு ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ண போறீங்க. இதர் ஒரு காட்டன் பேட் வச்சு இல்லைன்னா ஒயிட் ஹெட் ரிமூவர் டூல் இருக்கும்ல அதை வச்சு ரிமூவ் யுவர் ஒயிட் ஹெட்ஸ். மறுபடியும் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபேஸ் மாஸ்க் போட போறீங்க. அவ்வளவுதான். ஐ டோன்ட் லைக் யூசிங் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு அட் ஹோம் ஃபேஷியல் கிட்ஸ் வச்சு பண்றது. ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு வந்து அது கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்றதுனால அது நான் வந்துட்டு இப்போ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. இது ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஒரு லேசி கேர்ள் கைட் மாதிரி கூட இது உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னை பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு
ப்ராப்பரா வந்துட்டு உங்களுடைய டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுறது. தட்ஸ் இட். இது வீக்லி ஒன்ஸ் நான் ரிலீஜியஸா பண்ணிட்டு இருக்கேன் டு மெயின்டைன் மை ஸ்கின். ஆயில் ட்ரீட்மெண்ட், ஸ்பெசிஃபிக்கா டீப் ஹேர் ஆயில் ட்ரீட்மெண்ட். இது வந்து இப்போ ஆஃபீஸ் போறவங்க ஒரு காலேஜ் போறவங்கலாம் வந்துட்டு ரெகுலரா ஹேர் ஆயில் பண்ண முடியல, அதுவும் இன்டென்ஸா ஹெவியா பண்ண முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஓவர் நைட் ஹேர் ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது நிறைய உங்களுக்கு வந்து உங்க முடிக்கு ஓவரால் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல்லாம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கோல்ட் ப்ராப்ளம்லாம் ஆகும், நிறைய நேரம் தலையில எண்ணெய் வச்சிருக்கிறது, அதனால நான் வைக்க மாட்டேன், இல்லைன்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் ஏதாவது ஸ்கேல்ப்லாம் ஆயில் ரொம்ப நேரம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தா மட்டும் அதை நீங்க பண்ணாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நைட் டைம் வந்துட்டு ஓவர் நைட் முடியல வந்துட்டு எண்ணெய் வைக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ லைக் டு டூ தட். அந்த ஹெவி ஆயிலிங் வேலை வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஓவர் நைட் வச்சு பண்றது. ஆக்சுவலா வாரத்துல ஒரு நாள் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அந்த ஓவர் நைட் ஹேர் ஆயிலிங் ப்ராக்டிஸ் தான் வந்து பண்றது, என்னுடைய ஸ்கேல்ப்புக்கும் என்னுடைய முடியோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கும். ஸோ ஐ டூ தட். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதனால ஐம் புட்டிங் திஸ் அண்டர் ஒன்ஸ் இன் அ வீக் கேட்டகரி. ஒன்ஸ் இன் 2 weeks வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேனிக்யூர் பெடிக்யூர். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்லர்ல சாலூன்ல போயிட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ற ஒரு ஆள் கிடையாது. வீட்லயே பண்ணிக்கிறது தான். ஜஸ்ட் கியூட்டிகல்ஸ்ல இருக்கிறது, அந்த எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றது, அப்புறம் ஷேப் பண்றதுனா பண்றது, அப்புறம் நானே நெயில் பாலிஷ் வைக்கிறது, இந்த வேலை தான். இது என்னுடைய கை அண்ட் கால் ரெண்டுத்துக்கும் நானே பண்ணிடுறது. கிளீன் பண்றதுனா ஒழுங்கா கிளீன் பண்றோமான்னு மட்டும் பார்த்துப்பேன். சம்டைம்ஸ் நல்லா ஃபேன்சியா பூஜியா ஓகே நான் லேசியா இல்லாம இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஐஒய் பெடிக்யூர் ஆர் மேனிக்யூர் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு தேய்க்கிறது, ஊற வைக்கிறது, அந்த வேலைலாம் செஞ்சு செய்வேன். இல்லைன்னா அதை நான் ரெகுலரா பண்ற ஒரு ஆள் கிடையாது. பேசிக்கலி நம்ம சோம்பேறி, அதனால அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒன்று ஒன்ஸ் இன் 2 weeks. இது ஒரு பண்ணி முடிச்சிட்டோம்னா அது பாட்டு நான் ஒரு 2 வாரத்துக்கு கவலைப்பட வேணாம். இது 1 week ஓல்ட் நெயில்ஸ், இது பாட்டு அப்படியே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது வந்து கெமிக்கல் பீல்ஸ். நான் வந்து இந்த கெமிக்கல் பீல் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன், இது வந்து வீக்லி கிடையாது, 2 weeksக்கு ஒரு வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். 15 days ஒன்ஸ்ன்ற கணக்கு மாதிரி அது வரும். சம்டைம்ஸ் அது மந்த்லி ஒன்ஸா கூட ஆகும். ஸ்டார்டிங்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு வீக்லி 2 times ஆரம்பிச்சது. ஆனா இப்போ வந்துட்டு அது 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்றது. அதுவுமே வந்து என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஏஹெச்ஏ பிஹெச்ஏ வச்சு கெமிக்கல் பேஸ்ட் பீலிங் மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்றது. இந்த மாசத்துக்கு ஒரு தடவை கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் மெயின்டெனன்ஸ் வேலை நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு நடுவில் ஏதாவது செய்யற மாதிரி ஆயிடும். மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்றதுல இந்த கிளீனிங் வேலைலாம் நான் எடுத்துப்பேன். என்னுடைய டூல்ஸ் கிளீன் பண்றது, சீப்பு, பிரஷஸ், பில்லோ கேசஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிளீன் பண்றது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். என்னுடைய ரெகுலரா நான் கிளீன் பண்ற ஒரு விஷயம் வந்து என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்ச். அது நான் டெய்லி ஆர் மேக்கப் எப்பெல்லாம் போடுறனோ அப்பெல்லாம் நான் வந்துட்டு அதை வாஷ் பண்ணிடுறது. மீதிப்படி இந்த பிரஷஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்றது தான். இப்போ ஒன்ஸ் இன் 3 months பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான கிளீனப் எடுத்துக்கிறது நான் அட்வைஸ் பண்ணுவேன். நானும் அது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனா அது அப்படி இப்படின்னு இழுக்கும் தான். பட் நான் ஒரு 2 years வந்து அந்த 3 months ஒன்ஸ் போயிட்டு ப்ரொஃபஷனல் கிளீனப்ஸ் எடுத்தும்போது மை ஸ்கின் வாஸ் லைக் செம்மையா இருந்தது. அப்படியே க்ளோயியா, ஹெல்தியா, சூப்பரா இருந்தது. இப்பயும் ஓகேவா தான் இருக்கா. ஆனா அந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ப்ரொஃபஷனலா கிளீனப் எடுக்கிறேன்னா எனக்கு அது கண்ட்ரோலே இருக்கும். நான் பண்றது இல்லை அப்படின்றதுனால வீட்லயே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. பட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு டேக் ப்ரொஃபஷனல் கிளீனப்ஸ் ஒன்ஸ் இன் 3 months. அது வந்து உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் கலர் அண்ட் ஹேர் கட். நான் ஹேர் கலர் அண்ட் ஹேர் கட் பர்சனலா எனக்கு எப்படின்னா ஒன்ஸ் இன் 8 months இந்த கேட்டகரிக்குள்ள தான் நான் போடுவேன். எனக்கு வந்து அந்த ஒரு 8th month தான் வந்துட்டு நிறைய பிளாக் வந்த மாதிரி இருக்கும், ஆர் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த அப்பர் செஸ்ட் வரைக்கும் முடி லென்த் இருக்கிறதா வந்துட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒன்ஸ் இன் 8 months தான் ஐ ப்ரையாரிட்டைஸ். சம்டைம்ஸ் என் மூட் பொறுத்து, இப்போ சப்போஸ் ஹேர் கலர் உடனே எனக்கு வேற ஏதாவது பண்ணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா அப்படியே டெஸ்பரேட்டா அதே நான் பத்தி யோசிச்சு சரி வாங்க போய் பண்ணிடலாம், நானே என்னை கூட்டு போய் பண்ணிட்டு வந்துருவேன். ஸோ இது வந்து இட் டிபெண்ட். சில பேருக்கு வந்துட்டு இந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக பண்ணும் அப்படின்னும் போது 3 weeks ஒன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஐ வாண்ட் டு புட் திஸ் இன் திஸ் கேட்டகரி. லைக் ஹேர் ட்ரிம் மட்டும் பண்றது 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க அப்படின்றது. ட்ரிம்னா ஏதோ ஷேப்பா டிஃப்ரெண்டான கட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இருக்குன்னா அதை மட்டும் ட்ரிம் பண்றதுக்கு கூட நீங்க 3 months ஒன்ஸ் செக் பண்ணிட்டு பண்றதுனா பண்ணிக்கலாம். டீத் ஒயிட்னிங், அது வந்து இந்த இன்விசலைன், அதுக்கப்புறம் இந்த பல்லு செக்அப் எல்லாம் போறதுனால அது வந்து பண்றது. ஆக்சுவலா அதுவுமே நல்லா தான் இருக்கு. ஸோ 6 months ஒன்ஸ் டீத் ஒயிட்னிங் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ராப்பரான ஒரு டென்டிஸ்ட் போய் செக் பண்ணி ப்ரொஃபஷனலா பண்றது. அட் ஹோம் டீத் ஒயிட்னிங் நோ, ஐ ஒன்லி யூஸ் இந்த கோல்கேட்டோட விசிபிள் ஒயிட்.
அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த பேஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி பண்ணி அதுதான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் நான் இன்விசிலைன் வேற போடுறேன் அப்படின்றதுனால எனக்கு என்னுடைய பல்லு கொஞ்சோண்டாச்சும் அந்த ஒரு வெள்ளைத்தன்மை இருக்கணும். ஏன்னா ட்ரேஸ்ல வந்து நான் சாப்பிட்ற உணவுனால அது வந்து அந்த சாயம் ஆர் அந்த ஸ்டெயின் வந்து ஒட்டிக்குது மஞ்சள் கலர்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டீத் லுக்ஸ். பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஐ மேக் ஷுர் ஐ டேக் teeth whitening from a proper professional once in 6 months and வீட்லயே வந்துட்டு இந்த விசிபிள் ஒயிட் பேஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு முறையாவது யூஸ் பண்ற மாதிரி. இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நான் பெருசா இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா பண்ணிட்டு இருந்தது வந்து இந்த ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் தான். ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வந்துட்டு என்னோட ஃப்ரீக்வன்சி வந்து மாறிடுச்சு. என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஹேர் கலரிங் வந்து நடுவில் ஒரு 8 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஆக்சுவலா நான் விசிபிளா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் குவாலிட்டி மாறினது. அது மட்டும்தான் ஒரு பெரிய மைனஸா நான் வந்து ஃபீல் பண்ணேன். லைக் ரெகுலரா ஹேர் கலர் பண்றதுனால ஹேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரையா அதுக்கான பேம்பரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேலை நிறைய பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒண்ணு. பட் இயர்லி ஒன்ஸ் பண்றது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. முடியும் ஹெல்த்தியா இருந்தது, வீணாவும் ஆகல. பட் நல்ல ஒரு சாப் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வளர விட்டு கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அது வருஷம் ஃபுல்லா எனக்கு ஒரு ஹேர் லென்த் வந்து ஃபீல் பண்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஐம் திங்கிங் ஓகே இயர்லி ஒன்ஸே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஐ ரியலி லைக் ஷார்ட் ஹேர் ஆன் மீ. அதனால நான் அப்பப்போ போய் பண்ற மாதிரி இருக்கு. பட் இயர்லி ஒன்ஸ் கேட்டகரியில மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு எனக்கு எதுவும் கிடையாது. மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வருஷம் ஒரு வாட்டி மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் தட். உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. எனக்கும் வந்து அது பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். பாக்குறவங்களுக்கும் வந்துட்டு ஓகே இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இப்ப பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் சிட் சாட் செஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை போயிட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல இந்த எமோஜியை போட்டு விடுங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.